நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். உங்களை மகிழ்விக்க வரும் அம்மன் TRY ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். அர்த்தமற்ற 1000 வார்த்தைகளை விட அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை அமைதியை விளைவிக்கும்னு ஒரு சொல் இருக்குது. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் தேவையுள்ள அர்த்தமுள்ள சில சொற்கள் உங்களுக்கு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குன்ற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியில் இந்த புதிய வடிவத்தில் பங்கு பெற வரும் 3 பள்ளிகளை இப்பொழுது நாம் சந்திக்க போகிறோம். முதலாவது பள்ளியாக நாம் வரவழைப்பது பென்டிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், வேப்பேரி, சென்னை. உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. என் பேரு சுஷ்மிதா. நான் பென்டிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்ன உங்களுடைய ஆம்பிஷன்? டாக்டர். ஸ்பெஷலைசேஷன்? கைனகாலஜிஸ்ட். உங்க குடும்பத்தில் யாராவது டாக்டர்ஸ் இருக்காங்களா? இல்ல. எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது மெடிசன்ல? எனக்கு ஜுவாலஜி ரொம்ப பிடிக்கும். ஓகே, பேசிக்கலி சயின்ஸ் சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்டட். பட் டாக்டர் தான் ஒரே சொல்யூஷனா? இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, யோசிச்சு பாருங்க. ஓகே, ஜஸ்ட் அ சஜஷன். உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கில். ஹாய், ஐம் பிரியதர்ஷினி. நானும் பென்டிக் ஸ்கூலில் தான் வரேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அதே குரூப்பா? சயின்ஸ் குரூப்பா? நோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். ஓகே. ஸோ யூ வாண்ட் பி அன் IT ப்ரொஃபஷனல்? நோ, என்னோட எய்ம் வந்து IAS ஆகணும். சரி. அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? GK புக்ஸ்லாம் நிறைய இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி. ஸோ தட் அப்போ எக்ஸாம்ஸ் எழுதும் போது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் நிச்சயமா. ஓகே, வி ஹோப் இட் ஹேப்பன்ஸ். உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 2வது அணியாக நாம் வரவழைப்பது மதுரை மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிம்மக்கல் இருந்து வந்திருக்கும் அணி. அறிமுகப்படுத்திக்க உன்னைய. என் பேர் சிவசுப்ரமணியன். நான் 10th படிக்கிறேன். உங்கள் பெற்றோரை பற்றி சொல்லுங்கள். எங்கள் அப்பா பஸ் டிரைவர். சரி. அம்மா? அம்மா வீட்டில் ஹோம் மேக்கர். சரி. நீங்கள் என்னவாக போகிறீங்க? நான் இன்ஜினியர். சிவசுப்ரமணியன் இன்ஜினியர்னா என்ன இன்ஜினியர்? பல இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. மெக்கானிக்கல், சிவில். சிவிலா? கட்டடம் கட்ட போகிறீங்க? ஓஹோ. முத்துக்குமார்? நான் என் பேர் முத்துக்குமார். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th படிக்கிற முத்துக்குமார். அப்பா அம்மாவை பற்றி சொல்லு. எங்க அப்பா எலக்ட்ரீஷியன் பண்றாரு. சரி. எங்க அம்மா ஹோம் மேக்கர். ஓகே. கரண்டே இல்லையா எலக்ட்ரீஷியனுக்கு? பாவம், எங்கே வேலை இருக்க போகுது. ஓகே, சரி. நீ என்னவாக போகிற முத்துக்குமார்? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல் இன்ஜினியரா? ஓகே. உங்கள் பள்ளி அணியையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் மகிழ்வோடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 3வது அணி பெரியார் சென்டினரி மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சுந்தர் நகர், திருச்சி. திருச்சியிலிருந்து வந்திருக்கிற உங்கள் அணியை உங்களுடைய சுற்றுக்கு முன்னாடி சந்தித்து நாங்கள் பேசுவோம். யூ கேன் வெயிட் தேர். இப்போ முதல் சுற்றை தொடங்கலாம். யார் எந்த அணி தொடங்க போகிறீங்க நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். இந்த சுற்றோடைய அடிப்படை விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும். 2 நிமிடங்களில் 5 தமிழ் சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். எல்லாமே ஒவ்வொரு சொல்லாக இருக்கனால குறிப்புகளும் ஒரு சொல் குறிப்பாக தான் இருக்கணும். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது, இந்த 5 சொற்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டு தான் தொடங்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பாட்டி, தாத்தா. பெண்கள், தாதி. புடவை. முதல் எழுத்து என்ன? சரி, ஏதாவது சொல்லுங்க, அடுத்த குறிப்பு வாங்குவோம். ஏதாவது சொல்லு. தாரம். சிறியதாக. புடவைன்றாங்க, அப்புறம் சிறியதாக நான் ஞாபகப்படுத்தி. தாவாணி. அப்புறம் ஏராளம். தாராளம். 3. பாலம். தாளம். 4. குழந்தை. தாய். அம்மா. தந்தை. பாடுவது. தாலாட்டு. 5. வெரி குட். நீங்கள் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. குறிப்புகள்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. என்ன பண்ணணும்னா, இப்போ குழந்தைன்னு சொன்னீங்க, தாய் அவங்க சொன்ன பிறகு நேராக அது வந்துடணும் பாட்டுக்கு, பாடுவது. திரும்ப அம்மா வந்து இன்னொரு குறிப்பு வாங்கி சொல்லும்போது நேரம் வீணாகிடுது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். வெரி குட், குட் பிகினிங். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. டீம் 2. விதிமுறைகள்லாம் தெரியும்ல. ஒவ்வொரு முதல் வார்த்தையை கண்டுபிடிச்சோடனே அதனுடைய முதல் எழுத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நண்பன். பகைவன். தீமை. பகை. எதிர். நன்மை. அடுத்த சொல் பெயர். தீமை. நன்மை. தும்பிக்கை. யானை. முதல் எழுத்து என்ன? நம்பிக்கை. 2.
இதைத்தான் நான் திரும்ப திரும்ப 6 சொல்றேன். நதி 3 குட். கை நாக்கு பச்சை நரம்பு வெரி குட். 4 பகை முதல் எழுத்து. நகை நண்பன் நன்மை பகை நல்லது எதிர் அப்படி சொல்லு. கெட்டது பகைக்கு எதிர்னு கேட்குறான். முதல் எழுத்து நா. நன்றி தப்பு பகைக்கு எதிர் தோணலையா? தோணுன்னு அவசியம் இல்லை. ஒருவேளை சிலருக்கு தோணும், சிலருக்கு தோணாமல் போகும். அது ஒன்றும் தவறு இல்லை. நண்பர்களுக்கு இடையில் இருக்கும் உறவு சொல்லுங்க. சரியா தப்பா? தோணவே இல்லைல்ல, சில சமயம் அப்படிதான். ஓகே வெரி குட். 4 சேகரிச்சிருக்கிறீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. Hi, I'm Priyadarshini from Periyar Centenary Memorial Matriculation Higher Secondary School, Tirchi, studying 10th standard. மேலே என்ன பிளான் வச்சுருக்கீங்க? CA படிக்கணும். சிஏ இன்டர்லாம் தாண்டதே ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்கல்ல? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே. I'm S. Manjumita, studying 10th. மஞ்சுமிதாவா? Manjumita. மஞ்சுமிதா. ஓகே பஞ்சுமிட்டாய் மாதிரி இருக்கு. ஓகே மஞ்சுமிதா, நீங்களும் 10th-ஆ? 2 பேரும் ஒரே வகுப்பா? நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க? Second group. சரி, எடுத்துட்டு படிச்சுட்டு Album பண்ணணும். என்ன ஆல்பம் பண்ண போகிறீங்க? Song. யுவர் சிங்கர். சங்கீதம் படிச்சுட்டு இருக்கீங்களா? கொஞ்சம். ஏதாவது பாடி காமிங்களா எங்களுக்கு? உனக்கென நான் எனக்கென நீ நினைக்கையில் இனிக்குதே, உடன நான் உயிரென நீ இருப்பது பிடிக்குதே, உனது உயிராய் எனது உயிரும் உலவிட துடிக்குதே, தனியொரு நான் தனியொரு நீ நினைக்கவும் வலிக்குதே, மழை வெயில் காற்றோடு பூகம்பம் வந்தாலுமே உனது மடி நான் தூங்கும் வீடாகுமே. குட், வெரி குட். இப்போ முதல் சுற்றை தொடங்க போகிறோம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மாடு ஆடு எருமை பொறுமை. நெக்ஸ்ட் வேர்ட் வனம் காடு குட். பணம் பிணம். முதல் எழுத்த மறந்தாச்சுல அதுக்குள்ள? காசு. ஆ, திரை கதவு தோன்றுவது. திரைனாங்க தோன்றுவது. முதல் எழுத்து என்ன? கா. திரையில் தோன்றுவது என்ன? கனவு மாட்சி காட்சி. 3 மிளகாய் காரம். 4 எருது கடமை. முதல் எழுத்து என்ன? கா. கா. எருதுன்றாங்க. காளை. அதானே, எவ்வளோ எளிமையாக்கி கொடுத்தாலும் நீங்களே உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திக்கிறீங்க. அதை பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு. அடுத்த ரவுண்டில் வரும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். வெல் டன், குட். 5 பாயிண்ட்ஸ். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அண்ணன், அக்கா, சிறியவள், தம்பி, பெண், தங்கை. 1 சரி, தவறு. 2 ரயில், தண்டவாளம். கரெக்ட். செய்தி, தாள் தாள். அகவல், தகவல். 4 நெஞ்சம், தவறு. மஞ்சம், தஞ்சம். யா. 5 வெரி குட். ஒன்று ஒரு உங்களுக்கு ஒரு சலுகை வழங்கி நான் இன்னைக்கு அதை அனுமதிச்சிட்றேன். பட்டு அப்படி ஆகிப்போச்சு. சில சொற்களை தமிழில் பயன்படுத்தும் போது அது தமிழாகவே ஆகிட்ட மாதிரி தோணும். ஆனால் தமிழ் ஆக முடியாது. ரயில்னு தமிழ் எழுதுறோம், ஆனால் இட்ஸ் RAIL ரெயில், இங்கிலீஷ் வேர்டு அது. அடுத்த தடவை நான் அனுமதிக்க மாட்டேன். குட், யூ ஹவ் டன் 5. யூ கேன் வெயிட். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அணி விளையாட்டு சுத்தியல் ஆணி குட்.
1, கட்சி ஆட்சி 2, முடிவு ஆரம்பம் வெரி குட், பலகை ஆடம்பரம் செய்பவர் முதல் எழுத்து என்ன? ஆ பலகை செய்பவர். ஆட்சியர் பலகை செய்கிறது யாரு? அர்த் அடுத்த சொல் போகணுமா? கோபம் அமைதி என்ன எழுத்து? ஆத்திரம் 4. இன்னும் 1 நிமிடம் இருக்கு, நிதானமா அதை கண்டுபிடிங்க பாப்போம். நீ நல்ல குறிப்பு கொடுக்கலான்னு தோணுது. பலகை பலகை அச்சாளர் செதுக்குபவர் செதுக்குபவர். பலகை செதுக்குபவர். சிற்பி பலகையில் சிற்பி அவர் கல்லில் செதுக்குவார். அப்படி முயற்சி பண்ணி பாரு, ஏதாவது சொன்னால் வந்துடும். அடுத்த குறிப்பு கூட பார்ப்போம். இதுக்கு வேற என்ன சொல்லலாம்? சரி வேறு வச்சுக்கிட்டாவே என்ன இல்லை நான் சொல்கிறேன், அவ்வளோதான் எனக்கு தோணுது. ரொம்ப பதட்டம் அவனுக்கு. ஒரு நல்ல சொல் இருக்கு, பட் நான் சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல. கால முடிவடைந்தது. தச்சன். அச்சன் அச்சன். ஆச்சன் ஆச்சன் என்னங்க, மர வேலை செய்கிறவர் தச்சர். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதே மாதிரி ஓசை உள்ள சொல்லுன்னா பூசாரின்னு சொல்லுவேன் நான். ஆசாரி தச்சு வேலை மர வேலை செய்கிறவங்களுக்கு ஆசாரின்னு பேர், இல்லை தச்சன்னு பேர், இல்லை பொற்கொல்லன்னு சொல்லலாம். அவங்களும் ஆசாரி தான். நீ என்ன 2 பேரும் 4 அடிக்கிற தாண்டவே மாட்டேன்றீங்க. அடுத்த தடவை ட்ரை பண்ணணும். ஓகே குட், 4 இஸ் குட். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. போக்கு போக்கு வாக்கு வாக்கு. சத்தமா பேசுங்க, பை கேட்கணும். வேறு வேறு சொல். நெக்ஸ்ட் வேர்ட். முனிவர் சாமியார் இடுவது சாபம் குட், 1. போர்வை ஏதாவது சொன்னாதான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். சாட்டை போற்றுவது தெரியல, அவருக்கு தெரியல. அடுத்தது நெக்ஸ்ட் வேர்ட் பயில. பல பழ அப்படின்னு எடுத்தனா தொடருதுன்னு அர்த்தம் ஒரு சொல். முதல் எழுத்து என்ன? சா அது சேர்த்து சொல்லி பாருங்க. சாதி மோரு சாதம் எதுகை சாற்று சரியாக சரியாக. சாறு 2. வெற்றி தோல்வி புரிவது சாதனை வெரி குட், 3. இப்போ விட்ட சொல் 2 வரப்போகுது. சொல்வது சாக்கு வெரி குட், 4. போர்வை போர்வை சாக்கு கால்வை சால்வை ஒரு சால்வை கண்டுபிடிக்கிறதுக்கு கால் வைன்லாம் சொல்லணுமா? போற்றுவதுன்னு சொல்லியாச்சு, முதல் எழுத்து தெரியுது. கம்பளி சொல்லலாம். நீயும் அதுலேயே பிடிவாதமாக இருந்தால் கவனிக்கிறவங்களுக்கு தோணலை சில சமயத்தில். நீ அங்கே நின்று இல்லை, அப்போ எவ்வளோ சிரமமாக இருந்தது. எல்லாருக்கும் எல்லாம் தோணாது எல்லா சமயங்கள்லையும். அப்போ நம்ம வேறு மாதிரி அவங்கள முயற்சி பண்ணணும். அடுத்த முறை இந்த தவறை பண்ணக்கூடாது. ஓகே, முதல் சுற்று முடிவில் இவங்க எடுத்திருக்கிற மதிப்பெண்களை ஒரு முறை பார்த்துருவோம். வெப்பேரி பென்டிங் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 10 மதிப்பெண்கள். மதுரை மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிம்மக்கல்லேருந்து வந்திருக்காங்க, நீங்கள் 8 மதிப்பெண்கள். பெரியார் சென்டினரி மெமோரியல் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறீங்க, நீங்களும் 10 மதிப்பெண்கள். தட்ஸ் a status now. இடைவேளைக்கு பிறகு 2வது சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ். பள்ளிகளுக்கு இடையில் நடக்கிற இந்த புதிய வடிவத்தில் இன்றைய நிகழ்ச்சியின் 2வது சுற்று. கண்டுபிடிக்க வேண்டியது 5 ஆங்கில சொற்கள் 2 நிமிடங்களில். அதனால் குறிப்புகளும் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். தமிழில் அது விதிமீறல் ஆயிரும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஒஸ்ட் பெஸ்ட் குட். மிடில் ஹை டவுன் லோ அட்டோல் நெக்ஸ்ட் வேர்ட். பிரில்லியன்ட் எக்ஸலன்ட் ஜீனியஸ் நல்ல க்ளூஸ். ஸ்கூலில் வாத்தியார்கள்லாம் சொல்லுவாங்க நல்லா படிக்கிற பசங்களை பார்த்து. அடுத்த
அடுத்த வேர்ட் போறியா? நேஷனல். Highway. எம்பலம். Line. லைன். ஆஸ்திரேலியா. Team. ஆஸ்டிச். ஆஸ்ட்ரிச். தெரியல. சரி, அடுத்த சொல் போங்க. மிடில். Class. பாட்டில். ஓ, இது கொஞ்சம் சிரமம். இது நீ எப்படி சொல்லியிருக்கலாம் நான் நினைக்கிறேன்னா, டாப். Bottom. நீ மிடில்னால அவனுக்கு அந்த லைனுக்கே வர முடியல. மேலேனா கீழே, அவ்வளோதானே, அப்படி சொல்லணும். குட், நல்லா முயற்சி பண்ணீங்க மதுரை மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். 1 பாயிண்ட். பென்டிங்க் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நீங்கள் வந்து இப்போ 5ஐயும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போகிறீங்க. இதான் உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸில் முதல் ரவுண்ட் இல்லையா? ஆல் த பெஸ்ட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Bow. Head. And. போ அண்ட் Arrow. ஓகே, 2 இருக்குல்ல. ஓகே. Tamil. English. These are. Languages. சாரி, வயலேஷன். தீஸ் ஆர் 2 வேர்ட்ஸ். அவசரப்படக்கூடாது. இதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா அடுத்து ஹிந்தின்னு சொல்லலாம். அப்போ லாங்குவேஜ் தெரிஞ்சிடும். ஓகே. 12. 13. Together. 12 டுகெதர் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. Say something. Numbers. Ozone. நெக்ஸ்ட் வேர்ட் போறீங்களா? Next word. Mosquito. Repellent. Spider. Insect. குட், இப்படி தான் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. Palette. Say something. That's all. Aeroplane. Water. Ship. யூ ஆர் மிஸ்கைடிங். நேரடியாக சொல்லு. Carrot. Say, next word. நெக்ஸ்ட் வேர்ட். 12. 12. Number. முதல்ல அழகா டுகெதர்னாங்க. Ozone. Mixture. Market. Next word. நெக்ஸ்ட் வேர்ட். Water. Wash. Palette. Paint. Water. நோ, 2 வேர்ட் சேர்த்து சொல்லக்கூடாது. ஐம் சாரி, அது சிம்பிள் ஆக்கிறத விட்டு காம்ப்ளிகேட் பண்ணிட்டேன். பர்ஸ். Purse. பர்ஸே சொல்லலை, மணியே சொல்லலை. நேராக நீ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ரைம் பண்ணால் எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஃப்ரெண்டை மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்கான். இது கண்டுபிடிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. வேலெட்டுக்கு முதல்ல பொருளே சொல்லலை. மணி, பர்ஸ்னாலே வேலெட் தானே, அது வேற பாசிபிலிட்டியே கிடையாதுல்ல. முதல்ல நேரடியாக பொருளை சொல்ல முயற்சி பண்ணணும். அதில் கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லலாம், ரைம் பண்ணி சொல்லலாம். ஓகே, 2 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் டீம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. Urban. Realization. அர்பன் உடனே இந்த சொல்லுங்க வரணும். Rural. எஸ். Lion. Queue. Place. Ground. Forest. Next word. நெக்ஸ்ட் வேர்ட். Duty. Student. Place. School. Job. Discipline. Place. Office. குட், வெரி குட். Easy. Difficult. Another. Tough. வெரி குட். 3. Lion. லயன். ஏதாவது King. Place. Forest. Where. குட். Cave. லயன். வெரி குட். நம்ம தான் சொல்லணும், எல்லாத்தையும் அவங்க சொல்ல முடியாதுல்ல. Tying. Belt. With. Tie. Hope. டை, அவங்க ஹோப்புன்னு ஏதோ சொல்றாங்க. Scope. டைன்னு சொன்னீங்க. Rhyming. Rope. Well done. Now, teams, you all have to come up.
இப்படி விளையாட முடியாது இந்த கேமை. ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸை நீங்கள் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. டைன்னு சொல்லியாச்சு, எதை வச்சு டை பண்ணுவோம்? ரெண்டே பாசிபிலிட்டி தான், a thread or a string or a rope. இல்லை I thought this time. இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க, வாங்க. போன தடவை எத்தனை கண்டுபிடிச்சிங்க? 1. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸில் எல்லாம் 1 and 2ல் தான் இருந்துகிட்ருக்காங்க. பட் இந்த தடவை நீங்கள் 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். மதுரை மீனாட்சி மெட்ரிகுலேஷன். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Ball. Stem. Rat. Rat. Cat. Okay, next word. Next word. Next word. Next word. இது என்னன்னு தெரியுதா? Alpha. Beta. ஆல்ஃபா. ஒரு race. ஓகே, என்னவா வேணாக்கலாம். ஆல்ஃபா சொன்னா பீட்டா சொல்லியிருக்கேன். Golf. Race. Golf. கோல்ஃப். Hole. Half. Goal. கண்டுபிடிச்சிருவாங்களா? கஷ்டம் இல்லை. நெக்ஸ்ட் வேர்ட். Green. White. Bird. Parrot. குட், ஃபர்ஸ்ட் பேர்ட் சொல்லணும், அப்புறம் தானே க்ரீன். Rat. Hole. வெரி குட், Energy. நல்ல க்ளூ. Strength. Another. Stamina. வெரி குட். திரும்ப அனதர்லாம் கேட்கக்கூடாது, நீ தான் ஹெல்ப் பண்ணணும். Boost. பூஸ்ட். Power. வெரி குட். 3. Golf. Player. சரி, இன்னொரு அடுத்த நெக்ஸ்ட் வேர்ட். Pleasant. எக்ஸ்கர்ஷன். Party. எஜுகேஷ்னல். Tour. நீ டூருக்கு எதுக்கு கோல்ஃபை கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தான்னு எனக்கு புரியலையே. கேம்ஸ்ல ஒரு பேர் அது கஷ்டம். அதான் நீ நினைக்கிற மாதிரி உன் ஃப்ரெண்டு நினைப்பான்னா அந்த அளவுக்கு நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். உங்கள் 2 பேருக்கும் இது நிச்சயமாக தெரியுன்ற வழியில் தான் நீ க்ளூ கொடுக்கணும். ஏன்னா அடுத்த தடவை அவன் அப்படி கொடுத்தா தான் நீ கண்டுபிடிக்க முடியும். இந்த தடவை ஆனால் 3 கண்டுபிடிச்சிட்டிங்க, இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. குட், வெரி குட். மதுரை மீனாட்சி, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Auntie. Uncle. குட். Today. Yesterday. Next. Tomorrow. குட். Ornament. Gold. Next. Another. I'll forgive this time. Another. Jewelry. Half. Jewel. Yeah. Good, very good. Bed. Pillow. இதை பற்றி ஏதாவது சொல்லணும், சொன்னால் கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி. Soft. Cotton. கரெக்ட், அந்த மாதிரி அதே லைனில் க்ளூஸ் சொன்னால் பிடிச்சிடலாம். Next word. நெக்ஸ்ட் வேர்டு. Red. Sun. Liquid. Blood. Yeah. குட். 4. Pillow. ஏதாவது சொல்லணும், கதையா அது? Wool. Wool. உல். Auction. Firm. Vision. அவன் சொன்னதெல்லாம் யோசித்து பார்க்கணும். Mish. Again, madam. திருப்பி சொல்லு. திருப்பி சொல்லு. Soft. Cotton. பெட்டு சொல்லியாச்சு, பில்லோ Sofa. சொல்லியாச்சு, சாஃப்ட் சொல்லியாச்சு, Sofa. சோஃபா சொல்லியாச்சு. Auction. Fur. ஒரு சாஃப்டான பெட் எது மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்? Cushion. அதனால தான் ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ டு சே குஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அதான் வேர்ட். அது கண்டுபிடிச்சிருக்கலாம்ல, பரவாயில்ல, போன தடவைக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்ல. குட், வெரி குட். 4. Your time starts now. Republic Day, Freedom, Independence, இல்லை, அதை கரெக்டாக சொல்லுங்க, ரொம்ப குழப்பிட வேண்டாம்.
Correct. Dependence. Next word. Okay. No, you are making a mistake. Okay, next word. Clever. Intelligent. Loose. Smart. Mental. Hmm. Genius. Pad. Bad. Pad. Pad. P-A-D. Pad. மென்டல்னு சொல்லியிருக்காப்பா முதல்ல. இப்போ வந்து பேடு. Maths. Off. Math. Rhyming. Next word. Next word. Cooking. Food. Place. Kitchen. Good. Listener. Speaker. 2. Good. Wheels. Tire. Good. 3. Republic. Freedom. Next. Struggle. முதல்ல ஒன்று கண்டுபிடிச்சியம்மா, அதை சொல்லம்மா. Independence. Independent. That's all. See? 4. Mad. Oh, sorry. கண்டுபிடிக்க வேர்டை படிச்சுட்டா டென்ஷனில். மேடுன்றது தான். அந்த இண்டிபெண்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சுல சரியா. இதில் இருக்கிறது இண்டிபெண்ட். ஒரு சின்ன கிராமட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. யாரும் நாளைக்கு தப்பு கண்டுபிடிக்கக்கூடாது, சரியாக சொல்லட்டும், நான் வெயிட் பண்ணுறேன். நீ அதை விட்டுட்டு அடுத்த வார்த்தை போனால் தப்பாக சொன்ன மாதிரி ஆகிடுதுல்ல. ஹாஃப்னு சொல்ல வேண்டியதானே. என்ன அவ்வளோ தப்பாக கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி, இல்லைனா மேட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. குட் அட்டெம்ப்ட். 4 கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2வது சுற்றின் இறுதியில் ஸ்கோர்ஸ் மேலும் கீழுமா முன்ன பின்ன மாறி இருக்கிறது. 3வது சுற்று இந்த நிலை தொடருமா இல்லை மாறுமான்றதை தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி பிஃபோர் வி லீவ் ஸ்கோர்ஸ். சுவாரஸ்யமான 3வது சுற்றில் மறுபடியும் சந்திப்போம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ். பள்ளிகளுக்கு இடையில் நடக்கிற இந்த புதிய வடிவத்தில் இன்றைய நிகழ்ச்சியில் 3வது சுற்று. இது ஒரு எலிமினேஷன் ரவுண்ட், பழமொழி சுற்று. இந்த சுற்றோட இறுதியில் ஸ்கோர்ஸ் அடிப்படையில் ஒரு டீம் வெளியேறிடுவாங்க. அது யாருன்னு இந்த சுற்று தான் தீர்மானிக்க போகுது. இந்த பழமொழியை 2 நிமிடங்களுக்குள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இதில் இருக்கிற பல சொற்களில் ஏதாவது 3 சொற்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு மட்டும் நீங்கள் குறிப்புகள் கொடுக்கலாம். முதலாவது விளையாட போவது டீம் 3, பெரியார் சென்டினரி மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சுந்தர் நகர், திருச்சி. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வால். நாய் வாலை நிமித்த முடியாது. நாய். நாயின்னு சொல்லு. குறைக்கின்ற நாய் கடிக்காது. நடனம். ஆடல். சரியா சொல்லுங்க. இல்லை அந்த ஒரு வார்த்தை என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. ஆடல். பாதி. ஆடு. தசை. பானாடா விட்டாலும் தன் தசை ஆடும். சரியா சொல்லுங்க. இன்னொரு முறை இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லுங்க. தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடும். தசைன்ற சொல்லு அதுல இருந்தா அவ அதை பயன்படுத்த முடியுமா? சதை. இப்போ சொல்லு. தான் ஆடா விட்டாலும் தன் சதை ஆடும். வெரி குட். அழகா கண்டுபிடிச்சீங்க. பெரியார் சென்டினரி 5 மதிப்பெண்கள். டீம் 1 வாங்க. பென்டிங் உங்களுடைய ஸ்கோர் 16. நீங்கள் குவாலிஃபை ஆகணும்னா இந்த ரவுண்டில் கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லை ஏன்னா ஒருவேளை நீங்கள் தவற விட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டா அவங்க 12 + 5 17 ஆயிடுவாங்க. அதனால் உங்களுக்கு கண்டுபிடித்தாக வேண்டிய ஒரு ப்ரெஷர். தெரிந்த பழமொழியாக தான் இருக்கும். ஓரளவுக்கு தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா சப்ஜெக்டாக செகண்ட் லாங்குவேஜில்? நிச்சயமாக கண்டுபிடிச்சிட முடியும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மிளகு. காரம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. Well done. 6 வினாடிகள்ல பழமொழியை கண்டுபிடிச்சு 5 மார்க்ஸ் வாங்கிட்டீங்க. உன் ஃப்ரெண்டு வந்து கேள்விப்பட்டதே இல்லையா? இதுக்கு என்ன பொருள் நீ தான் சொல்லணும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னா என்ன?
கடுகு கொஞ்சமாக போட்டாலும் காரம் குறையும். அது நேரடியான பொருள். அதுதான் ஒரு ஆளை சைஸை பார்த்து முடிவு பண்ணக்கூடாதுன்றது. கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாது. சச்சின் தெண்டுல்கர் ரொம்ப குட்டையாக இருக்கப்பா உனக்குலாம் கிரிக்கெட் வராதுன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்க முடியுமா? அப்படிதான் ஆளை பார்த்து சின்னதாக இருக்கான், இல்லை அவன் பின்னணி ஒரு எக்கனாமிக் பேக்ரவுண்டில் ரொம்ப குறைவான இதுலன்னு வர ஒரு பையன் பொண்ணுன்னு யாரையும் பின்னி தள்ளிட முடியாது. யாருக்கு எவ்வளோ அறிவு சாதுரியம் திறமை இருக்குன்னு வெளியிலேருந்து நம்மளால் கணிக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தான் இது. வெல் டன் பென்டிங் வெப்பரி, யூ ஹவ் டன் 5. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அவங்களோட பென்டிங்க்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ்? 21. இவங்க பெரியார் 24. நம்ம எவ்வளோ? 12. இப்போ இது பழமொழியை கண்டுபிடிச்சா 17. ஸோ இன்னைக்கு குவாலிஃபை ஆக முடியாட்டி கூட உங்களுக்கு ஒரு திருப்திக்காகவும் மன நிறைவோட வெளியேறணும்ல, இந்த ரவுண்டும் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு உங்கள் ஸ்கூலுக்கு பேர் வாங்கி தர்றதுக்காகவும் இதை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கால். கை. எட்டாதது. குழி. எட்டாதது. முதல் ஆழம் சொல்ல தெரியாமல் காலை விடாதே. ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன சொல்லு, என்ன கண்டுபிடிச்ச? கால். கால் கண்டுபிடிச்சியா? கால் அவன் சொன்னது. கை. அதை வச்சு ஒரு பழமொழி ஞாபகம் ஏதாவது வருதா? அடுத்த சரி அடுத்த சொல்லு. நாக்கு. மூக்கு. வேறு. முகம். கீழே. கீழே. வாய். சொல்லு, ட்ரை பண்றா. வாய் கெட்டின தூரம் கை கேட்டவில்லை. ஏய் கரெக்ட்டா. இன்னும் கொஞ்சம் கை கேட்டலையா? கை கெட்டின தூரம் வாய் கேட்டவில்லை. கை கட்டியது வாய் கட்டவில்லை. ஓகே குட். பதட்டத்தில் என்னவோ புதுமொழி சொல்லிட்டேன். திரும்ப சரியா சொல்லு. கை கெட்டின தூரம் வாய் கேட்ட. அந்த தூரம் தேவையில்லை, கை கட்டியது வாய் கேட்டவில்லை. கண்டுபிடிச்சிட்டிங்க. 5 மதிப்பெண்கள். மதுரை மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பரவாயில்ல, கடைசியில் ஒரு மன திருப்தியோடு நீங்கள் வெளியேற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். 5ஐயும் கண்டுபிடிச்சிங்க. அடுத்த முறை இன்னும் சிறப்பாக பயிற்சி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களோட திருப்திக்காக மட்டும் இல்லாமல் உங்கள் பள்ளிக்கும் பெயர் சேர்க்குற மாதிரி அந்த முந்தைய சுற்றுகள்லேயே நிறைய மதிப்பெண்கள் சேர்க்க நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஓகே, வாங்க மற்ற அணிகள். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட இறுதி சுற்று, அந்த குவாலிஃபைங் ரவுண்டுக்கு தகுதி பெறும் 2 அணிகள் வெப்பேரி பென்டிங் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருச்சி பெரியார் சென்டினரி மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இன்னைக்கு வெளியேறும் அணி மதுரை சிம்மக்கல்லை சேர்ந்த மதுரை மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். திறமையாக விளையாண்டிங்க. உங்கள் எல்லாருக்குமே நலாஸ் ஆப்புக்கடை வழங்கும் 1000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர்ஸ் பரிசாக கிடைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியுடைய கடைசி குவாலிஃபைங் ரவுண்ட். இந்த சுற்றில் வெற்றி பெறும் அணி அடுத்த நிலை செகண்ட் ப்ரிலிமினரி லெவலுக்கு தகுதி பெறும் அணி. இந்த 1 நிமிடத்தில் அதிகப்படியான சொற்கள் கண்டுபிடிக்கும் அணி வெற்றி பெறும் அணி. ஒவ்வொரு சொல்லுக்கும் 3 குறிப்புகள் மட்டுமே அதிகபட்சம் கொடுக்க முடியும். 3வது குறிப்பில் கண்டுபிடிக்கலன்னா அடுத்த சொல்லுக்கு போயிடணும். இப்போ எந்த அணி முதல்ல விளையாட போறீங்க? யூ ரெடி டு பிளே? சரி, அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வண்டியில் சக்கரம். குட். பருந்து. பறவை. மெழுகு. கழுகு. குட். 2. மறதி. ஞாபகம். 3. வானில். நிலா. விளையாட்டு. பட்டம். 4. யானை. தும்பிக்கை. பல். தந்தம். 5. அமைதி. சத்தம். பாந்தம். சாரி, உங்களுடைய கால அவகாசம் முடிவடைகிறது. அமைதி சொல்லியாச்சு. பாந்தம்னு ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல, நான் உடனே சொல்லிடுறேன். சாந்தம்னு வந்திருக்கோம். ஓகே, 5 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. பெரியார் சென்டினரி மெமோரியல் திருச்சி. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. சென்னை வெப்பேரி பென்டிங் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அவங்க 5 கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் குவாலிஃபை ஆகணும்னா 6 கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அதுதான் உங்களுடைய டார்கெட், நத்திங் லெஸ். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சாதம். சோறு. அரசி. அரசன். சாதத்தை மறந்தாச்சு. வேறு வேறு வேறு. அடுத்து தீபாவளி. பட்டாசு.
வேறு பண்டிகை, மூணாவது குறிப்பு. சுசுர்வத்தி, மத்தாப்பு, யா. குட். அடுத்தது. வாகனம், வண்டி, பெரியது, பேருந்து, யா. 2. மண்டபம், கல்யாணம், சாத்திரம், சூத்திரம், குரில், சத்திரம், யா. 3. வேறு அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். போட்டி, பொறாமை, வெந்தயம், பந்தயம், 4. அடுத்த சொல். கில்லி, கபடி, யா. 5. நீர், மன்னிக்கணும், 2 டீம்ஸும் 5 கண்டுபிடிச்சு மறுபடியும் எங்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி இருக்கிறீங்க. உங்க 2 பேருக்கும் இடையில ஒரு டை பிரேக்கிங் ரவுண்ட். வாங்க, பெரியார் சென்டினரி மெமோரியல் திருச்சி. இந்த டை பிரேக்கிங் ரவுண்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும். முதல் அணி ஒரு சொல்ல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 2வது அணி விளையாடுவீங்க, நீங்கள் ஒரு சொல்ல கண்டுபிடிப்பீங்க, இப்படி போயிட்டே இருப்போம். ஒருவேளை முதல் சொல்லிலேயே முதல் அணி கண்டுபிடிக்க முடியல, அதை 2வது அணி கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வின்னர். உங்கள் இருவருக்கும் இடையில் இந்த டை பிரேக்கிங் ரவுண்ட் தொடங்கலாம். நீங்கள் முதல்ல தொடங்க போகிறீங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. உடம்பில், உறுப்பு, கண், கண்ணீர், இருப்பிடம், முகம், யா. குட். நெக்ஸ்ட். சாட்டை, பள்ளிக்கூடம், பாதி, பள்ளி, குட். சிங்கம், புலி, யா. குட். வள்ளுவர், திருக்குறள், குட். நூல், ஊசி, படிப்பது, புத்தகம், குட். உதிர்வது, இலை, வெரி குட். அலை, கடல், வெரி குட். வயகம், உலகம், குட். புத்தகம், நூல், படிக்குமிடம், நூலகம், ஓகே, அதை ஏற்றுக்கிறேன். ஆங்கிலம், தமிழ், இறைவன், கடவுள், யா. குட். புள்ளி, மான், வாசலில், கோலம், குட். திருடி, திருடன், தோடு, காது, பம்மல், கம்மல், குட். நெருப்பு, தீ, வருவது, அனல், 3வது குறிப்பு. சிகை, குகை, மன்னிக்கணும். இப்போ இந்த நிலைமையில நீங்கள் ஒரு சொல்ல தவற விட்டுட்டீங்க. ஒருவேளை பெரியார் சென்டினரி மெமோரியல் சரியாக சொல்லிவிட்டா அவங்க வெற்றி பெறும் அணி, அவங்களும் தவற விட்டால் அடுத்த சொல்லுக்கு போவோம். பெரியார் சென்டினரி மெமோரியல், இப்போ நீங்கள் இந்த சொல்ல கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் தகுதி பெறும் வெற்றி பெறும் அணி. தலை, கால், உதிர்வது, முடி, வெல் டன் பெரியார் சென்டினரி மெமோரியல் திருச்சி. நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வெற்றி பெறும் அணி 2வது லெவல் ப்ரிலிமினரி லெவலுக்கு தகுதி பெறும் அணி. வெல் டன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பென்டிங், யூ கேவ் அ குட் ஃபைட். பென்டிங், வெரி வண்டர்ஃபுல் ஷோ. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கடைசி வரைக்கும் கடுமையான போட்டியை ஏற்படுத்தி கொடுத்து நிகழ்ச்சியின் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தி தந்ததற்காக சென்னை வெப்பேரி பென்டிங் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவிகள் உங்கள் இருவருக்கும் எங்களது பாராட்டுகள். கூடவே எவரெஸ்ட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வழங்கும் ஆளுக்கு ஒரு வாட்டர் ஹீட்டர் பரிசு. செகண்ட் ப்ரிலிமினரி லெவலுக்கு தகுதி பெற்றிருக்கிற திருச்சி சுந்தர் நகரை சேர்ந்த பெரியார் சென்டினரி மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவிகள் உங்களுக்கு எங்கள் பாராட்டுகள். உங்களுக்கு பரிசாக www.smartshoppers.in வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர். அடுத்த வாரம் பங்கு பெறப் போகிற புதிய 3 அணிகளோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை இன்றைக்கு வெற்றி பெற்ற இந்த பெரியார் சென்டினரி மெமோரியல் மாணவிகளோடும் பென்டிங் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவிகளோடும் நன்றியும் வாழ்த்துதலும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். தேங்க்யூ அண்ட் குட் பை.